கருப்புசாமி. ஆமா, சேலம். சேலம். ஒரு குழப்பத்திற்கு காரணம் இருக்கிறா. இன்னொரு தடவை வரலாம். உன் மனைவியுடைய மரத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். என் வழியில நான் வரேன், உன் வழியில நீ இருக்கியா என்ன எதுக்கும் வற்புறுத்தாங்க. அதனால என்ன நீ கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ சுதந்திரமா இருந்துக்கா, சந்தோஷமா இருந்துக்கா. உனக்கு நான் ஒரு பொழுது குழப்பம் பண்ண மாட்டேன். ஒரு முடிவு இருக்கா. அடுத்து ஒரு கேள்வியை நான் கேட்டேன். அப்படின்னா என் இஷ்டத்துக்கு நான் யாரையா சேர்த்துக்கலாமா? சிரிக்காம எனக்குன்னு இல்லற வாழ்க்கைக்கு ஒரு துணைவி வேணும்ல. அதுக்கு நீ இறந்தில் படக்கூடாது. அதுல உங்க மனசு ஒத்துக்கிடுமா அப்படின்னு நான் கேட்டேன். நான் அதை பத்தி நான் ஒன்றும் பேசவே இல்லை. உன் தண்ணி நீ எந்த வேணாலும் தோன்றுதான் அப்படி ஒரு முடிவு இருக்கா. காரணம் இருக்கா. பாப்பா ஊரடி நெஞ்ச வேலையில்லா பயிறு. எந்த மாடு மேஞ்சா எனக்கு என்னடா. ஒரு வேலையில்லா பயிர் இருக்குடா. என்ன புரியுது? காப்பு இல்லாத ஒரு பயிர் இருக்கு. அதுக்கு ஒரு உரிமையை கொடுத்து நம்ம ஏத்துக்கிட்டோம்னா அந்த வாழ்க்கை சரியாகும் உத்தரவாயிருக்கு. அதனால அதுல ஒரு வழியை காட்டி அந்த மரத்தை உன் பக்கத்துல கருணை புரிய வைக்க. அதுல உன் வாழ்க்கையை நீ செம்மையாக்கிக்கா. அதுவே உனக்கு சரியா இடைஞ்செல்லாம வாழ்ந்துதான். மைனஸ் மைனஸ் பிளஸ். அந்த சூத்திரத்தை ஃபாலோ பண்ண தப்பாடா பாரா. கவலைப்பட வேண்டாம். இதுதான் விதின்னு ஒரு முடிவாயிடுது. அதுக்கு வேற குழப்பம் இல்லை. ஒரு மனைவி ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் சட்டமே எழுதுனாங்க. முதல் மனைவி சம்மதம் இருந்தால் இரண்டாவது ஒரு கல்யாணம் முடித்து போடலாம். இப்ப அவ மனது சம்மதிக்கப்பட்டதுனால தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா இப்படி ஒரு செயலை நான் செய்வேனா செய்ய மாட்டேன். உனக்கு எப்படி அந்த உலகத்துல வாழ்க்கை கிடைக்கணும், நீ நிம்மதியா இருக்கணும். அதுக்கு யாருக்கும் பாதகம் இல்லாத ஒரு வழி, இந்த வழியே நல்வழி. ஒரு முறை கடன் முடிக்கா என்னன்னு கேட்க. இந்த அப்பா இணைப்பு செம்மையா இருக்கலாம். இங்க ஒரு மின் இணைப்பு பண்ணிருக்கிறதா, அங்க ஒரு நல்லிணைப்பு நான் பண்றேன். திருநெல்வேலி நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு வாடுகிறாஜா. திருநெல்வேலி உனக்கு திருநெல்வேலியா? என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்திருக்கு. உனக்கு பிள்ளை வேணும்னு கேட்க வந்திருக்க. வேற பேர்த்தோம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மகனுக்கு நீ பெண் தேடலாம். அந்த கல்யாணத்தை நான் வெற்றிகரமா நடத்தி வைக்கேன். இந்த ஆவணிக்குள்ள அந்த திருமணத்தை ஆனந்தமா நடத்தி உன் மனதை தெளிவாக்கிட்டா போகணும்ல. அதே போல அதுக்கு ஒரு மனைவியினுடைய மன வேதனைகளை நான் புரிஞ்சேன். அந்த குழந்தைக்கு மட்டும் நல்வாழ்க்கை அமைஞ்சிருதுன்னா அவன் அந்த உலகத்துல நிம்மதியாகிடுவான். அதனால கருப்புசாமி உன்னை நம்பி என் வீட்டுக்காரனை அனுப்புறேன். எப்படியாவது என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பான்னு உன்னை கேட்டு வர சொல்லியிருக்கான். அப்படித்தானே?
இப்போ ஒரு 8 பொருத்தம் உள்ள ஒரு ஜாதகம் வருது. இனிமேல் ஜாதகம் பார்க்க வேண்டாம்ங்கிறதுக்கு தான் அந்த விளக்கம் சொல்றேன். அதனால சந்தர்ப்பங்களோடு வரக்கூடிய கல்யாணத்தை ஆனந்தமா ஏற்கும். ரொம்ப தெளிச்சு பார்த்தோம்னா இந்த விஷயம் தடையாயிருக்கிறார். புரியும் நினைக்கிறேன். வெற்றியாகிட்டார். வேணாம் இந்த அப்பா கூடலுக்கு நானே நினைத்தாரு. ஆய்பொடி உனக்கு ஆயிடுச்சியா? விபதி பிறகு காரணம் இருக்காங்க. நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் உண்டு. கடன்களை தீர்க்கணும், மகனை திருத்தணும் கேட்டு வந்தது யார்? உனக்கு எனக்கு தெரியாம ஒண்ணு ரெண்டா சவச்சு இறக்கணும். அண்ணா புரியுதுல உங்களுக்கு? எந்த சில விஷயத்த உனக்கு எனக்கு தெரியாம ஒண்ணு ரெண்டா சவச்சு இறக்கணும். முழுதா சமைக்கிறதுக்கு 10 தலைமுறை என்ன செய்வீங்க? முழுங்கிதான் ஆகணும். இப்ப உனக்கு முடியும். மகனை பார்த்தேன், அவனால ஒண்ணும் முடியாதுன்னு முடிவாயிடுது. வருத்தப்படக்கூடாது. ரொம்ப நீ நெருக்கணும்னா என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்பா. அதனால என்ன வேணா நடக்கட்டும், டென்ஷன் பண்ணாத, என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன், என்ன நீ குழப்பம் பண்ணாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. புரியுதா? ஆமா, நான் நீ குழப்பதியா? மகன் உயிரையும் காப்பாற்றணும், உங்களை கடல்ல இருந்து நான் நீக்கவும் செய்யணும். இதுதான் பிரச்சனை. அன்று ஒரு நாள் வரும் பொழுது கிறிஸ்தவ பாத்மா ஒரு பறக்கையை வாயில போட்டு ஊரார் பசியை தீர்த்தது போல இன்னைக்கு நான் தரக்கூடிய இந்த பணத்தை உங்க பிழைப்புக்கு நடத்திக்கிட்டு கடன் கேட்கக்கூடியவர்களுக்கு நான் எப்படியோ பாதத்தில் மனதை சாந்தமாக்குறேன். அதுக்கு இடையில எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை தந்து இந்த கடனை தீர்த்து வைக்க நான் முன் வந்திருக்கேன். அதுவரை யார் இழந்தில்லாம காப்பாத்தினா போதுங்களா? எந்த வழியிலையும் அதிர்ஷ்டமான பணம் தரல, லாட்டரி சீட்டு மூலமா கிடைக்கும். கடன் அடைச்சுக்கா, புண்ணியம் அடைச்சுக்கா, எல்லாம் கிடைச்சி கடன் அடைச்சோன்னு உன் மகனை ஒரு அடி செவுட்டு நீ அடிக்கணும். தப்பா நினைக்க சொல்ற, அவன் செஞ்ச தப்புக்கு அதான் அடி. வெற்றி உண்டு, காப்பாற்ற நல்லா இருந்தேன். யாருக்கு எதை எப்பொழுது கொடுத்தால் சரிவரும் என்று காலத்தை உணர்ந்து கை கொடுப்பவன் தான் இறைவன். உண்மையா இல்லையா? அதைத்தான் இப்பொழுது செஞ்சிருக்கேன். பெருமையா இருங்க, பொறுமையா இருங்க. ஆமா, மரபா காவத்தி வந்து நூல் சீரழிய பெரியா அதே ஆய்க்குடி எல்லை யார் சொல்ல கேட்ட இன்னொரு தடவை காலம் சொல்லணும். சிந்தை மகிழ சிவபுராணம் தந்தை சில சமயத்துல குளிரடிக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இல்ல, அது காய்ச்சல் தானாங்கிற ஒரு சந்தேகம். அதனால உன்னுடைய உள் உறுப்புகளை எல்லாம் நான் பார்த்தேன். ஒரு இடத்துல மட்டும் ரத்தம் ஒழுங்கா போகல, அது கொஞ்சம் செயலிழந்து இருக்கு. அந்த செயலிழந்து இருக்க இடத்தை அறுவை சிகிச்சை செய்தால் சரியாகுமா
அதுக்கு இந்த உடல் தகுதியானது தானா அப்படின்னு நான் கேட்டேன். கண்ணமுடிக்கா அறுவை சிகிச்சை செய்தால் சீராகும் மேல இருந்து உத்தரவாயிருக்கு. ஆனா அதுக்குரிய பொருளாதாரமும் அதுக்குரிய உடல் வலிமையும் இல்லை. உன்னை பயங்காட்டக்கூடிய அளவுக்கு டாக்டர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பதாக நீ நினைக்கிற. அவங்க சொன்னது உண்மையா பொய்யா அந்த தீர்மானம் உனக்கு தேவையில்லை. அந்த நோயை தீர்த்து விட்டா போதும்தான். மருத்துவர்கள் எல்லாம் கடவுளுடைய பிரதிநிதிகள். ஆண்டவன் நேரம் வந்து காப்பாற்ற முடியாததெல்லாம் மருத்துவருடைய ரூபத்துல காப்பாற்றுறாங்க. அவங்க நம்ம குற்றவாளியாக குருமார்கள் எல்லாம் ஆண்டவருடைய துணைவர்கள், இறை தூதர்கள். அவங்க மூலமா மனதையும் அறிவையும் செம்மையாக்கி நம் குறைகளை தீர்த்து கொள்ளலாம். அதனால்தான் இந்த குறையை நான் தீர்த்து தரவும் சொல்றேன். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து தேவை கொடுத்துக்கலாம். மெல்ல மெல்ல அந்த இடம் செம்மையாகும், நோய் விலகும். பையனுக்கு வேறைய நிர்ணயம் பண்ணி தர வெற்றியா நடக்கும். என்னைக்கு வந்து ரிப்போர்ட் கொண்டு வந்தீங்க? நாளைக்கு கொண்டு வரோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் காலஞ்சோடா ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்கு சுபதினம். கருபசாமி எல்லாம் வித்துட்டு ஒரே ஒரு வண்டியை வச்சிருக்கேன். என் வண்டியை ஓட்டிதான் என் வாழ்க்கை வண்டியை ஓட்டணும். அதுவும் எனக்கு கோளாறு காட்டினா நான் எந்த தெய்வமும் என்னை கேட்டு வந்திருக்கிய கவலை. முடிவு பண்ணியாச்சு. போறேன். இவன் யாரு? இவன் யாரு? கண்ணபுரா. இவனுடைய பிறப்பின் விதிப்படி தந்தை தாய் பிறப்பிடத்தை விட்டு வேற இடத்துல இருக்கணுங்கிற விதியோட பிறந்தவன். அப்படி இல்லைன்னா பொருள்களை எல்லாம் இழந்து வேண்டும் வேண்டும் என்று விதி விதியாய் தேடக்கூடிய நிலை உடைய அம்சம்தான் இப்பொழுது தனி பகவான் காட்டியிருக்கும் அம்சம். இப்போ உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எல்லா பொருள்களும் உன் கைவிட்டு போயிடுது. தீராத கடன்களால் தாங்காத துன்பமும் தொல்லையும் உனக்கு இருக்கு. இந்த வாகனமும் ஒழுங்கா எனக்கு ஓடணும். இதை வச்சிருக்கலாமா அல்லது மாற்றி அமைச்சிடலாமா அப்படிங்கிற உள்குழப்பம் ஒவ்வொரு பொழுதும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா வெளியே சொல்லல. வெளியே சொன்னா வெட்கக்கேடு, அதனால சொல்லக்கூடாது. ஆனா உண்மையை ஒத்துத்தானே ஆகணும். பார்த்தேன், அந்த வண்டியை நான் இருந்து உனக்கு ஓட்டுறேன். எந்த குறையும் இல்லாம நான் நடத்திட்டேன். உன் கடன்களா தீர்க்கிறதுக்கு அதுல வருமானத்தை கொண்டு வந்து கொட்டு கொட்டி தந்தது பொருளா
இந்த கனி இந்த பழம் எல்லாம் உன் வண்டியில கட்டி வச்சுக்கணும். நான் கொடுக்குற ஊதியோட வருமானம் வந்து கொண்டே இருக்கும். செவ்வையாக்கி தரேன். முடிந்த உடனே உங்களுக்கு நான் பூஜையாக்கி வண்டியை வந்துட்டேன். இப்ப முடியாது. அதே திருவில்லிபுத்தூர் அப்பா தலை வலிக்க ஐயா, அப்பா தலை வலிக்க ஐயா. ஒரு கிலோ கையில கொடுத்தியா? எப்போ இப்போ இருக்கேம்மா, நீ எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா தான், நான் 1 கோடி ரூபா பத்து மட்டும் உங்களுக்கு யாருவா? ஆமா அப்படியா? காரணம் தொடர்ந்து வந்திருக்கா, வாக்குத்தான் வந்திருக்கியா? அப்ப அடுத்து கூப்பிடுறேன். இன்னொரு காரணத்துவமா என்னன்னு கேட்கிறேன். அப்படியே முடிச்சிருவோம், கவலைப்பட வேண்டாம். இந்த மாத கடைசியில ஒரு ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு வருது. அதை வச்சு கொஞ்சம் மன பிரச்சனையை தீர்த்துக்கலாம். அதனால குழப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அடிக்கடி சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. உடனே நான் தான் அப்படி சொல்ல நினைச்சிய நீ கிடையாது. ஆனா நான் அந்த பிசினஸ் சம்பந்தமான விஷயத்தை பார்த்தேன். இப்போதைக்கு வந்திருக்க செய்தி கொஞ்சம் உண்மையா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கா. 2.25 மாதத்துல உங்க கம்பெனிக்கு பணம் வரும். அதை நான் வெற்றியாக்கி தரேன். உள்ள ஒரு ரகசியம் இருக்கு, தனியை பார்க்கும்போது விளக்கத்தை செம்மையாக்கி நடத்தி தரேன். தென்காசி, தென்காசி இல்ல தென்காசி நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பவர் யாருக்கு இருக்குப்பா? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்கா? இல்ல. ஒரு சொத்துக்களை இழந்துதான் ஒரு நிம்மதியை பெற வேண்டும் என்ற விதி இருக்கு. ஆனா இந்த நீதிமன்றத்து வழக்கு 6 மாதங்களுக்கு பிறகுதான் உனக்கு துணை கொடுக்கும், வெற்றி ஆகும். இப்போ இன்னொரு பாதையில நான் போய் பார்க்கும் பொழுது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பொல்லாத இடங்களும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வீட்டை எப்படியாவது மாத்தி மறைச்சிட்டு நான் புதிய ஒரு அமைப்பை உருவாக்கணும். கருப்புசாமி எனக்கு வழி கொடுக்கணும்னு கேட்கிறேன். அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த தீர்மானத்துல இன்னும் ஒரு 18 நாளையில உன் டாக்குமெண்ட்க்கு ஒரு வேலைக்கு போட்டு ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. அதுல இருக்கிற பிரச்சனையை தீர்த்துருவோம். மகளுக்கு ஒரு பேரை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுல இந்த மாதத்தோட அந்த கால அவகாசம் முடியுது. அடுத்து தோன்றுவதுல ஜனத பாக்கியத்தை கொடுத்து வெற்றியாக்கி தரேன். செம்மையாக்குறதுக்கு வழிவகுக்கிறேன், துணை கொடுக்கிறேன். ஒரு நாள் இதை தனியை பார்க்கணும், வரணும், போயிட்டு வரணும். அதே தென்காசி எல்லை என் மகனுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணேன். அதுக்கு ஒரு முடிவு எனக்கு கிடைக்கலையே. அப்படி யாரு இருக்கா? உன் மகளுக்கு ஏற்பாடு பண்ணியா? உன் மகளுக்கு ஏற்பாடு பண்ணியா? உன் மகளுக்கு ஏற்பாடு பண்ணியா? காரணம் சொல்லலாம். யாரம்மா நீங்க?
இருபத்தஞ்சு வயசுல சண்டை வந்தா உலகம் ஏத்துக்கிடும். 35 வயசுல சண்டை வந்தாலும் நான் ஏத்துக்கிடுவேன். என்ன 60 வயசுலயும் வாக்குவாதம் பண்ணிக்கலாம், அந்த உலகம் ஏத்துக்கிடுவாயா? அப்புறம் அமைதியா இருக்க பழக வேண்டாமா? எது தப்பா சொல்ல? என்னையா நீ சொல்ல கேட்க மாட்டேங்கிறீ? நான் சொல்ல கேட்க மாதிரி வாட்ட அங்க உள்ள அரை கொடுத்த இதை கொடுத்து தெரியுறேன். உங்க கூறு இருக்கா? இப்ப நான் அவங்க 2 பேரையும் உணர்ந்து பார்த்தேன். எப்படியோ பிள்ளை நல்லா இருந்தா போதும், அதுக்காக எதையும் செய்வோம். அவன் சந்தோஷமா இருக்கட்டும், கை கால இருக்கு வர உழைப்போம் வாழ்க்கை. ஏற்கனவே ஒரு சொத்துல ஒரு பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவனை மண்டையில தட்டி நம்முடைய உரிமைகளை சரியாக வாங்கணும், அந்த பிரச்சனையும் தீக்கணும். இப்போ மகளுக்கு அந்த போஸ்டிங் என்னாச்சு? எத்தனை லட்சம் வேணும்? டெபாசிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கணும், வட்டி வந்துட்டே இருக்கும். இதுக்கு லட்சம் கொடுத்தது வேலையை வாங்கணும். யாரு காணும் அந்த வேலையை வேண்டாம்னு நான் முடிவு கொடுத்தேன். அது ஏன்னு கேட்டேன். அப்ப என் பிள்ளைக்கு எந்த தம்பி வேலை வச்சிருக்கிய நீ காப்பலாம்? அவளுக்கு அரசு உத்தியோகம் செலவு இல்லாம கிடைக்க போது உத்தரவாயிருக்கு. நம்ம எதுக்கு பணத்தை கொண்டு கொடுக்கணும்? அவசியம் இல்லை, வேலையை நான் வாங்கி தரேன், கண்ண முடித்தார். ஆரம்பிடுறேன் இந்த அப்படிப்பா நல்லா மக்கள் ஆனந்தமா சொத்து பிரச்சனை சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணி தள்ளிய வாயில யாருக்கு எது என்ன ஒரு நாள் தனியா வந்து பாருங்க, டோக்கன் என்னைக்கு அடிப்பாங்க. சரியா? செங்கோட்டை செங்கோட்டை தாய் தகப்பன் மகன் மூவருக்கும் உத்தரவு. தாய்க்கு மகனுக்கும் பிறகு கொடுத்துருவோம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மருமகா, அவளை மனத்தை நான் அடக்கி இருக்கும்படி கட்டளை கொஞ்சம் கடவுள் அவளை போய் பார்த்தேன். ஒரு முக்கியமான ஆளை வச்சு தேர்தல பேசி எப்படியாவது என்னை சேர்த்து வச்சிருங்க அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். ஆனா இந்த பக்கம் வேணும்னு நம்ம முடிவு எடுக்கல, வேண்டாம்னு முடிவு எடுக்கல. அதனால பார்த்தேன், முதல்ல அவர்கிட்ட இருந்து பாஸ்போர்ட் கொடுக்கணும் முடிவுக்கு வந்தேன். கொடுக்க மாட்டோம். இன்னும் ஒரு 15 நிமிடம் எனக்கு டைம் தேவைப்படுது. கடவுள் எப்படியாவது டிபார்ட்மெண்ட்டை வச்சு என் சக்தியார அந்த பாஸ்போர்ட்டை வாங்கி தரேன். உன்னை வெளிநாட்டுக்கு நான் அனுப்பிடுவேன். ஆனந்தமா படித்தை நீதிமன்றத்தின் மூலமா வாழ்க்கைக்கு தீர்ப்பு தான் காரணம். பாஸ்போர்ட் கிடைச்சாச்சு.
வெற்றி உண்டு. ஜெயிச்சாச்சுப்பா, சந்தோஷமா ஓட்டரெல்லாம் காணாத மருமோன. அது என்ன சுப்பையாபுரம்? விருதுகாமலை சேர்ந்த முறை சுப்பையாபுரம் அரி கிடக்கு காணறிய கருத்த பெயர் வெளிநாட்டுல வேலை பார்த்து இங்க வந்து இருக்கான். முதல்ல வந்தான் இட்டாந்தர காண எங்க போயிட்டான்? பெங்களூர். மூர்த்தியை வணங்கும் அன்பு மகனுக்கு இரண்டு மாதத்தில் நீ வெளிநாட்டுக்கு போயிட்டு வரலாம். இருந்து 2 மாதத்துக்குள்ள உனக்கு அதுல சௌபாக்கியம் கிடைக்கக்கூடிய பணம் தார வந்து இங்கேயும் வருமானத்துக்கு வழிவகுத்து தார. அதே போல வீட்டுக்குள்ள இருப்பவர்கள்ட்ட எவ்வளவு பக்குவப்பட்டாலும் அப்பப்போ கோவப்படக்கூடாது. மனதை பக்குவப்படுத்திக்க. இப்ப கொஞ்சம் பணம் கொஞ்சம் கடன்கள் இருக்கு, அதை தீர்க்கிறதுக்கு ஒரு வழிவகுத்து தந்துடுறேன். தெளிவாக செயல்படலாம். உன் மனைவிக்கு அங்க வேலையை உயர்வாக்கி நிறைவான சம்பளத்தை கொடுத்ததுக்கு உத்தரவாயிடுது. எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்லை. தங்க வசதிய நல்ல போட்டு கொடுத்துட்டேன். தெரியுமா உனக்கு? கால் அனுப்புவான். அதனால எந்த மனக்குறை இல்லாம வாழ வச்சிருந்தேன். வேற என்னப்பா வேணும்? மூணாவது வெரிஃபிகேஷன்ல சரியான என்கொயரிக்கு பதில் கொடுக்க அவ்வளவுதான். பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறுத்திட்டார் கவர்னர். அதுல பிரச்சனை வராது. சரியா? குழப்பம் பண்ண வேண்டிய அவசியம். தைரியமா பெற்றோம். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.